எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அப்பாவும் நானும் வந்து சோளம் உடைக்க வந்தோம். இதை முன்னாடி ஒரு கொல்லை உடைக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த கொல்லை கிடையாது, இது பக்கத்துலேயே இன்னொரு கொல்லை பாருங்கள். இந்த கொல்லையில் வந்து நானும் அப்பாவும் சோளம் உடைச்சிட்டு இருக்கோம். உடைக்க வந்தாலும் உடைச்சிட்டு இருக்கோம். ஒரு 3/4 குட்டி சாக்குக்கு, பெரிய சாக்கில் 3/4 சாக்குக்கு உடைச்சிட்டோம். உடைச்சிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்னா டீ போட போகிறோம் கொல்லையிலேயே நானும் அப்பாவும். எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போய் தான் டீ வச்சு குடிக்கிறது. இந்த கொல்லை கொஞ்சம் லாங்கு, எப்படியும் ஒரு 3 கிலோமீட்டர் வருமாப்பா. 3 குறையாது. நம்ம வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லை ஒரு 3 கிலோமீட்டருக்கு குறையாது. அட்லீஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டராவது வரும். அவ்வளோ தூரத்தில் இருக்கும். இங்கேருந்து நம்ம கொல்லையிலேருந்து வீட்டுக்கு போகிறதான்ட்டு இன்றைக்கி செட்டப்பாக கொண்டு வந்துட்டோம் கொல்லைக்கு. என்னன்னா டீ தூள், பால், சர்க்கரை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உடைக்கிற வரையும் உடைப்போம், சோளம் உடைப்போம். வெயில் அடிக்கிற நேரத்தில் டீ போட்டு குடிப்போம்ட்டு கொண்டு வந்திருக்கோம். வெயில் அடிக்கல, இந்த சாக்கு ஃபுல்லாக உடைச்சி கட்டி வச்சுட்டு போட வேண்டியதான். டீ போட போகிறோம் கொல்லையிலேயே. நாங்கள் இன்றைக்கி டீ போட போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க, எப்படியெல்லாம் போடுறோம் என்னன்னு. ஒரு சாக்கு வந்து பார்த்திங்கன்னா உடச்சி கட்டி வச்சாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குட்டி சாக்கில் உடச்சது அப்படியே வெள்ளை சாக்கில் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்னப்பா பண்ண போகிறோம்? டீ டைம். டீ போட்டு குடிக்கணும். டீயை போட்டு குடிச்சிட்டு இந்த மூட்டையை தூக்கிறேன், வீட்டில் கொண்டு போட்டு வந்தீங்கன்னா நான் ஒரு ஒடிக்கணும். அப்போ ஆள் கொஞ்சம் ஒடிச்சோம்னா அப்புறம் ஒரு சாக்கு. இன்றைக்கி 2 சாக்கோடு படிக்கும். 2 பேர் தானே வந்திருக்கோம். அப்புறம் அங்கே மாடுலாம் கட்டிருக்கு, அதை போய் தண்ணி காட்டணும், போன வரணும். தண்ணி காட்டுறதில் பேத்து கட்டினா தண்ணிலாம் ஒரே வீட்டில் போய் தான் கட்டிக்கணும். சரி, வரும்போது காட்டி விட்டு இப்போதைக்கு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு ஆமாம் மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கணும். சாக்கு வச்சு போட்டு கொண்டு போயிடாங்க தூங்கணும். இந்த மக்களே வாங்க, டீ போட்டு குடிக்க போகிறோம். நீ இது குச்சி பொறுக்கிட்டு வா, நான் அதுக்குள்ளே இங்கே பொருளெல்லாம் காட்டுறேன், என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன். சரி மக்களே, நம்ம டீ போடுறதுக்காக கொண்டு வந்த பொருள் என்னென்னு பார்த்துங்க. சாக்கு போட்டு மூடி வச்சுருந்தேன். சாக்கு காற்றுல பரட்டி கிடக்குது. டீ வடிகட்டி, ஒரே கவர்லேயே தனியாக தீப்பெட்டி, சர்க்கரை, டீ தூள் பேப்பரில் மடித்தது, அப்புறம் டீ ஆற்ற கிளாஸ் எல்லாம், பால் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் பால், அடுப்பு பற்ற வைக்க மண்ணெண்ணெய் வச்சுட்டு இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் டீ போட போகிறோம். எடுத்து போட நான் குச்சி எடுத்துக்கிட்டு மண்ணெண்ணெய் எடுத்து வரேன். அந்த மரத்துக்கு அடியிலையா? அங்கே போ மக்களே. வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலிக்கருவை மரம், அதுக்கு அடியில் தான் வச்சு டீ போட்டு குடிக்க போகிறோம். வாங்க பிளேஸ் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுத்தமாக இருக்கா இல்லையா, இல்லை வேறு இடத்துக்கு மாற்றலாமான்னு பார்ப்போம். இந்த வேலிக்கருவை அடியில் தான் போட போகிறோம். சைட்லலாம் பிளேஸ் பாருங்கள், எப்படி எள்ளு தெளிச்சிருக்காங்க. கொஞ்சம் முளைச்சும் முளைக்காம தான் இருக்குது. இந்த இடத்துல தான் டீ போட போகிறோம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த தரிசுலேருந்து போன வருஷம் பருத்தி போட்டிருந்தாங்க. அந்த பருத்தி குச்சி வந்து அடுப்பாக இப்போ எரிய விடலான்னு குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. தரிசு இல்லை, பருத்தி போட்ட கொல்லை. இந்த வருஷம் பயிர் போடல, தரிசாக ஏறி போச்சு. அதுலேயே மேலே கொண்டு வந்தாச்சு. இப்போதைக்கு வந்து அடுப்பு வந்து ரெடி பண்ணுவோம். தரிசில் நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா செருப்பு வந்து வெயிட்லெஸ்ஸமாக சாதாரண செருப்பு தான் நம்மளுது. இதான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண குச்சி, மக்கி போன குச்சி, இது உள்ளேருந்து ஏறி வெளில வந்திருக்குங்க. அப்பா, இதுவே முள்ளாக இருந்ததுன்னா கால் இன்னைக்கு காலி. குச்சியாக இருந்ததுன்னு தப்பிச்சது. செப்பிலே ஓட்டை போட்டுருச்சு நல்லா, கொஞ்சம் மிஸ்ஸு. அடுப்பு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. தரையோட தரையாக குழி பறிச்சிட்டு இருக்காரு. இதில் தான் பாத்திரத்தை வச்சு டீ போட போகிறாங்க. வச்சு பார்க்குறாரு, அளவு வச்சு பார்க்குறாங்க. அளவுலாம் போகுது, படிக்கல மேலே தானே இருக்கணும். அகலமான கிண்ணியாக தான் ஈஸாக இருக்கும். அகலமான கிண்ணியாவா? அடுப்பு தயார் பண்ணியாச்சு. அடுப்பு வந்து இன்னும் மேலே வைக்கலாம். மேலே வச்சாக்க காற்று அடிக்குதுங்க. அதனால் வந்து கொஞ்சம் குழி பறிச்சா தான் சீக்கிரம் அனல் உரைச்சி கொதி வரும், டக்குன்னு வேலை முடியும். இல்லைனா எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அங்கே அனல் உரைக்காது. இப்போ வச்சாச்சு. இப்போ டீ போட போகிறோம். அப்பா அடுப்பு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். பாத்திரம் மேலேயே நிற்கிது, கீழே குழி பறிச்சு. டீ போட களத்தில் இறங்கிட்டாரு.
ஃபஸ்ட்டு பாலில் ஊற்றுவாங்க. எல்லாம் ஊற்றலாம். வேண்டாம், தண்ணி ஒரு கிளாஸுக்கு ஊற்றியாச்சா? பால் கொஞ்சம் எடுத்து வந்தாமா. பால் தானே, ஒரு ஆளுக்கு தானே அப்படின்ட்டு வந்தாச்சு. நீ குடிக்காம இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் நிறையா எடுத்து வந்துருப்பா. ஆமாம், வாட்டர் கேனில் ஊற்றி எடுத்து வரணும். இந்த பால் பாலை ஊற்றுறோம். அப்படியே அடுப்பை பற்ற வச்சு எரி விட்டுக்கிட்டே இருக்கோம். டீ தூளை போட்டுக்கிறோம், சர்க்கரையை போட்டுக்கிறோம். இப்போ எப்படி கன் மாதிரி எரியுது. சீனிலே ஒன்றா போட்டு வரையா டீ தூள்? பேப்பரில் தான் இருக்கா? ஏப்பா, இப்போ சோளம் உடச்சிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமாம். இந்த சோளத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் சொல்லு. என்ன பண்ணோம்னா, எல்லா சோளத்தையும் ஒடிச்சு ஒன்று சேர்த்து வச்சு, அந்த சோளம் அடிக்கிற மிஷின் வந்ததுன்னா அடித்து சோளம் ஆக்கி, அந்த வியாபாரியை பார்த்து, வியாபாரி வருவாங்க, இருந்தாலும் அது விலை எந்த நேரத்தில் விற்கலாம் பரவாயில்ல அப்படிங்கும்போது போட்டுற வேண்டியதான். முன்னோர்கள்லாம் அவங்க ஏந்து கொண்டுட்டு போவோம் கமிட்டிக்கு. அங்கே நிறையா வியாபாரி வருவாங்க. இப்போல்லாம் அங்கே கொண்டு போகிறதில்ல, இப்போ ஊருக்கே வராங்க. ஏன் நம்ம இதை தூக்கிட்டு சமந்துக்கிட்டுன்னு சொல்லி இப்போ ஊர்லேயே வந்து எடுத்துக்கிறாங்க, ஊர்லேயே போட்டுறது. கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கோ. சர்க்கரை பத்தாம தான் இருக்குது. எனக்கு வந்து சர்க்கரை ரொம்ப கம்மியாக இருந்தால் டீ குடிச்சாலும் இருக்கும். சர்க்கரை கம்மியாக இருந்தால் டீ குடிச்ச அளவாக இருக்காதான். அதனால் நாளையே கொஞ்சம் நாளுக்கு ஒரு சேரை அள்ளி போட்டிருக்காரு. ஒரு சேர் கம்மி தானே, இன்னும் போடுறியே? அப்போ தான் சர்பத்துமே இருக்கும். இல்லை இல்லை இருக்காது. புரியல என்ன? கொல்லையிலலாம் வந்து டீ போடுற மாதிரினா பால் டீ தூள் எல்லாமே கொஞ்சம் கூட எடுத்து வரணும் அதிகமாக. போட்டுட்ருக்கேன். யாரோ பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டீ போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கலாம்ல. இப்போ தான் யாரும் இல்லையா? இல்லை, சப்போஸ் வந்துட்டா அது மாதிரி செய்யணும். கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் எல்லாமே 12 பங்காக வரணும். இப்படி ஒரு அழகான காட்டில் யாருமே சுற்றிலும் இல்லை பாருங்கள். நானும் அப்பாவும் மட்டும்தான் அந்த காட்டில் இருக்கோம். அதாவது எல்லோரும் வருவாங்க, ஒவ்வொரு நேரத்துக்கு அவங்க தகுந்த நேரத்துக்கு வருவாங்க. இப்போதைக்கு இந்த காட்டில் யாருமே இல்லை, நானும் அப்பாவும் தான் இருக்கோம். டீ போட்டு கொதிலாம் வந்துடுச்சு. அப்பா இறக்க போகிறாங்க. வாங்க அப்படியே ஆற்றி குடிக்கலாம். அப்பா டீயை இறக்கியாச்சுங்க. அடுப்பு பாடி எஞ்சிருக்கேன். ஊடாக இருந்தால் உழை போடலாம். அப்பா சொல்கிறாரு, வீடாக இருந்ததுன்னா அடுப்பு வேஸ்ட்டாக எரியுது, அரிசியை போட்டு சோறாக்கிட்டுருக்குங்க, உழை போடலாம், அரிசி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் தள்ளு, அடுப்பு பண்ணலாம். டீ போட்டு முடிச்சாச்சு. நான் கொஞ்சம் குடிக்கலாமா? ஏன்னா அல்சருக்கு குடிக்கக்கூடாது டீ. குடிக்க வேணாம், நான் குடிச்சிக்கிறேன். குடிக்கணும்னா குடிக்கலாம், சூடு கம்மி, சூடு இல்லாமல் குடிக்கலாம். வேணாம் பயந்துக்கிட்டு குடிக்க வேணாம், விடு, நானே குடிச்சிக்கிறேன். நல்லா போட்டிருக்கிய டீ? ஐயா கேட்குறேன். என்ன இதங்கிட்ட என்ன கலர் சூப்பராக வந்திருக்கு. கடையில் போகிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸ்ட்ராங்காக தானே குடிப்பேன். நீ ஸ்ட்ராங்காக தான் குடிப்பேன். ஸ்ட்ராங்கானாலும் ஸ்ட்ராங்காக தான் குடிக்கணும். அதுக்காக தான் ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டேன். கிளாஸில் குத்தி குடிக்க வேணாம், அப்புறம் இதை வேறு பத்தாக்கிட்டு இதுலேயே பிடிச்சி. சூடு ஓகேவா? இந்த அடிக்கிற காற்றுல ஆற்ற வண்டியில் அப்படி கையில் வச்சுருந்தா கொஞ்சம் எத்தனை நேரம். தலைவலியெல்லாம் பறந்துடுங்கிறியா? அப்புறம் பசிக்காதுப்பா. சரி நாளையோட குறைச்சிப்போம். டீ எல்லாம் கம்மி பண்ணிக்க. இன்னைக்கு குடிக்கிற டீயில் ஒரு 2 பங்கு கூட குடிக்க, 1 பங்கு கூட போச்சு. டீ அதிகமாக குடித்தாலே பசிக்காது, அல்சர் வரும். அதே நான் தப்பு பண்ணிவிட்டேன். அப்படியே கிளாஸில் ஊற்றி அப்புறம் இதில் ஊற்றிருங்க. மதுப்பாக ஊற்றோம்னா கூட போடும்.
அது போனாலும் கீழே ஊற்றி விடு. வேண்டா கீழே ஊற்றி விடுவேன். உடம்புக்கு தான் கேடு டீ அதிகமாக குடிச்சா. என்ன பண்ணுற, நீ இருக்கன்னா கேடு எனக்கு. போக சொல்கிறேன் எங்கேயும் போறியா? வயிற்றில் உள்ளுக்கு சாப்பிட தான் கேடு வந்துடுமா? வருஷம்லாம் உனக்கு உழைச்சி போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறேன், அதெல்லாம் கேடு வராது எனக்கு. எதுவுமே சொல்ல வைக்கலையே வாங்கிட்டேன். ஓமே அப்புறம் சாப்பிட்றதுல இது சாப்பிட்டா இப்போ அது வரும் இது வரும். டீ போட்டு குடிச்சாச்சு, நல்லா கலர்லாம் சரியாயிடுச்சு, நல்லாயிருக்கு, தெளிவாக இருக்கு ஐயா. தெளிவாக இருக்குது. இப்போ வந்து என்ன செய்யணுமா, இந்த அடுப்பு எரிஞ்சிருந்தா இல்லையா, இதை அப்படியே மண்ணை தள்ளி மூடி வச்சிடணும். ஐயா அப்படியே விட்டா அப்படியே உள்ள இல்லை, நெருப்பு பறந்து கிடக்கு, ஆனால் அங்கே ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நம்ம வந்து சேஃப்டி செஞ்சு வச்சிடணும். சரி சரி. அவ்வளோதான். இது என்ன செத்த நேரத்து வேலை முடிஞ்சு போச்சா? இந்த கொள்ளைக்காரர் வந்து பார்த்தோன்னா யாரோ அடுப்பெல்லாம் பற்ற வச்சிருக்கு, சோளக்கார சுட்டு தின்ட்டுக்கு நினச்சாங்க. இப்போ டீ போட்டு குடிச்சேன்னு அவருக்கு தெரியாது. கேட்பாரு எசனைக்கு போனாக்கா, என்ன ஆகல அங்கே என் கொள்ளையில் தான் அந்த குந்திருந்தீங்களாம் பாரு. உன் கொல்லை ஒன்றும் கிடையாது, எங்கள் மாமன் கொல்லை அம்மாவிட்ட. அவர் அப்பா கொல்லம்பியா. அடுத்ததாக வந்து சோளம் உடைப்பார். மாடு அங்கே கட்டியிருக்கோம், பழைய கொல்லையில் போன வீடியோவில் கட்டியிருக்கோம்ல, அங்கே மாடு இருக்குது. அதை அப்படியே பேத்து வேறு இடத்துல கட்டிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து சோளம் உடைச்சிட்ருப்பாங்க. நான் அங்கே ஒரு சோளம் முட்டை இப்போ உடைச்சோம்லையே, அதை தூக்கிட்டு போய் வண்டியில் போய் வீட்டில் போட்டுட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வரணும். அவர் இங்கே வேலை பார்த்துட்ருப்பார். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ நீனும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டு சாப்பிட்டு தான் வருவேன். சரி. ஸோ மக்களே, அழகான ஒரு அனுபவம், நடுக்காட்டில் டீ போட்டு குடித்தது. போதும், இதை சொல்லிக்கிட்டே கொஞ்சம் இருந்தோம்னாக்க பொழுது போயிடும். வா, வேலை இருக்குது. சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.